நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இப்பொழுது புதன் தசை யாருக்கு யோகம் தரும் என்பதை பற்றி பார்க்கலாம். ராகு கேதுக்களை தவிர்த்து சூரியனுக்கு அருகில் செல்லும் அனைத்து கிரகங்களும் தனது சுய இயல்பையும் வலிமையும் இழக்கும் நிலையில் புதனுக்கு மட்டுமே அந்த தோஷம் இல்லை என்று மகாபுருஷர் காளிதாசர் உத்தர காலாமிர்தத்தில் தெளிவாக குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் புதன் ராகுவுடன் மிக நெருக்கமாக 8 டிகிரிக்குள் இணைந்தால் தன் பலத்தை முற்றிலுமாக இழப்பார். ஆனால் ராகுவிடமிருந்து 15 டிகிரிக்கு மேல் விலகியிருந்தால் இந்த நிலை இருக்காது. மேலும் 15 டிகிரிக்கு மேல் ராகுவிடமிருந்து புதன் விலகியிருந்து அந்த லக்கணத்திற்கு புதன் யோகராகவும் அமைந்தால் ராகு திசை நடக்கும் பொழுது ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடைபெறும். இன்னொரு முக்கிய சூட்சமமாக சந்திரனை கடும் எதிரியாக புதன் நினைப்பதால் கடகத்தில் இருக்கும் புதன் தன் சுயத்தன்மையை இழந்து தன் இயல்புகளை செய்ய மாட்டார். கடக புதன் ஒருவரை எதிலும் உயர்நிலையை எட்ட விடுவதில்லை. இங்கிருக்கும் புதனால் இருக்கும் துறையில் ஒருவர் முழுமைத்துவம் அடைவது கடினம். அதே நேரத்தில் எல்லாம் தீர்ந்தவர் போன்ற தோற்றம் இருக்கும். ஆட்சி, உச்சம், நீசபங்கம், நட்பு போன்ற வலிமையான நிலைகளில் சந்திர கேந்திரங்கள் இருக்கும் புதன் ஒருவருக்கு ஜோதிட, வானவியல் மற்றும் கணினித்துறை அறிவுகளை தருவார். அவற்றில் முழுமை வரவும் வைப்பார். தனித்தனியாக அனைத்து லக்கணங்களிலும் பிறந்தவர்களுக்கு புதன் செய்யும் பலன்களை பார்க்க போவோமேயானால், மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் 3, 6 ஆதிபத்திய விசேஷமில்லாத பாவி என்பதால் மேசத்திற்கு இவர் வலுப்பட்டு தசை நடத்துவது நன்மைகளை செய்யாது. லக்னாதிபதி செவ்வாய் வலுவிழந்து 6ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்று தசை நடத்தினால் தன் தசையில் ஜாதகரை கடுமையான கடன், நோய், எதிரி தொல்லைகளுக்கு உள்ளாக்குவார். மேசத்தவர்களுக்கு புதன் தசை வருவது சரியான யோக அமைப்பு அல்ல. இந்த லக்கணத்திற்கு அவர் கெடுதல்களை செய்யாமல் நன்மைகளை செய்ய வேண்டுமெனில் 10, 11ஆம் இடங்களில் நட்பு வலு மட்டுமே பெற்றிருக்க வேண்டும். 11இல் இருப்பது சிறப்பு. ரிஷபத்திற்கு புதன் மட்டுமே சுபராகவும் யோகராகவும் அமைவார். இந்த லக்கணத்தின் அதிபதியான சுக்கிரனுக்கு அவரது இன்னொரு வீடான துலாமே மூலத்திரிகோணம் மற்றும் 6ஆம் வீடாக அமைவதால் சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு 6இல் மறைந்து உச்சமாகவோ 8இல் மறைந்து லக்கணத்தில் ஆட்சியாகவோ இருக்கும் நிலையில் மட்டுமே யோகம் செய்வார். இல்லையெனில் சுக்கிரதசையில் 6ஆம் இடத்து பலன்களே அதிகம் நடக்கும். ரிஷபத்தின் இன்னொரு யோகாதிபதியான சனியும் இந்த லக்கணத்திற்கு பாதகாதிபத்தியம் பெறும் நிலையில் அவரும் முழுமையான யோகம் தரமாட்டார். புதன் மட்டுமே 2, 5ஆம் இடங்களில் சுக வலுப்பெற்று வக்கரமடையாமல் இருக்கும் நிலையில் மிகப்பெரிய யோகங்களை செய்வார். லக்கணத்திலும் 9, 10ஆம் இடங்களிலும் இருக்கும் புதனாலும் ஜாதகருக்கு நன்மைகள் உண்டு. மிதுனத்திற்கு புதன் லக்னாதிபதி எனும் நிலை பெற்று சகல பாக்கியங்களும் தரும் அமைப்பினை பெறுகிறார். மிதுனத்தில் ஆட்சி பெற்றோ, கன்னியில் உச்சம் பெற்றோ, துலாம், கும்பம் போன்ற இடங்களில் நட்புடன் திரிகோண வலுப்பெற்றோ இருக்கும் நிலையில் ஜாதகருக்கு அனைத்து இன்பங்களையும் அள்ளித் தருவார். மீனத்தில் முறையான நீசபங்கம் பெற்றிருந்தால் முற்பகுதி வாழ்வை ஒன்றுமில்லாதாக்கி
பிற்பகுதியில் வாழ்வில் உச்சநிலைக்கு கொண்டு செல்வார். 12ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்தால் கூட திக்பலத்திற்கு அருகில் இருப்பதால் கெடுதல் பலன்களை செய்யாமல் தனது தசையில் ஜாதகரை வெளியிடங்களுக்கு அனுப்பி வைத்து பொருள் தேட வைப்பார். ஆனால் 4ஆம் இடமான கன்னியில் எவருடனும் சேராமல் தனித்து உச்சம் பெற்றிருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று கெடுபலங்களை செய்வார். அடுத்ததாக கடக லக்கணத்திற்கு புதன் 3-12 கூடிய ஆதிபத்திய விசேஷமில்லாத பாவி என்பதால் சிக்கலான அமைப்பில் இருந்தால் மட்டுமே நன்மைகளை செய்வார். இந்த லக்கணத்திற்கு இவர் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்புகளை தராது. கடகத்திற்கு அவர் தசையில் பெரும் நன்மைகளை செய்ய வேண்டுமென்றால் 10 அல்லது 11ஆம் இடங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். சிம்ம லக்கணத்திற்கு 2-11 கூடையவர் புதன், அதிலும் சிம்மநாயகன் சூரியனை தனது முதல் நண்பராக கருதுபவர். எனவே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை தருவார். அதிலும் லக்கணத்தில் அதிநட்பு மற்றும் திக்பலத்துடன் இருப்பது மிகவும் சிறப்பான நிலை. லக்னாதிபதியின் உத்திர நட்சத்திர சாரத்தில் இருந்தால் தனது தசையில் பெரிய நன்மைகளை செய்வார். 3-10ஆம் இடங்களும் சிம்மத்திற்கு அவர் நன்மை செய்யும் இடங்கள்தான். அடுத்ததாக கன்னியா லக்கணத்திற்கு அவர் லக்னாதிபதி மற்றும் ஜீவனாதிபதியாகி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்ய கடமைப்பட்டவர் என்பதால் லக்கணத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் ஆகியவற்றை பெற்று வக்கரமின்றி வருவதை சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்லும். அம்சத்தில் அவர் நீசம் பெறாமல் இருக்க வேண்டியது முக்கியம். 5-9ஆம் இடங்களில் நட்பு நிலை பெற்றும் 10ஆம் இடத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் பெறாமலும் இருப்பதே நன்மை தரும். அடுத்ததாக துலாமிற்கு அவர் 9-12 கூடிய யோகர் ஆவார். மேற்கண்ட இடங்களில் வலிமை பெற்றிருக்கும் நிலைகளில் அவரால் ஜாதகருக்கு நல்ல யோகங்கள் உண்டு. 12இல் வலுப்பெற்றால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நன்மைகளை செய்வார். லக்கணத்திலும் 4-5ஆம் இடங்களில் நட்பு புலம் பெற்றிருப்பது சிறப்பு. விருச்சிகத்திற்கு 8-12 கூடிய பாவி இவர். 8ஆம் இடத்தில் சுகத்துவம் பெற்று சுபநிலையில் இருந்தால் ஜாதகரை வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்க வைப்பார். அப்போது கூட முழுமையான யோகத்தை செய்ய மாட்டார். என்னை பொறுத்தவரையில் புதன் திசை வராத விருச்சிகத்தினர் யோகசாலிகள். 11ஆம் இடத்தில் பலம் பெற்றிருந்தால் ஜாதகர் புத்திசாலியாகவும் புதன் சம்பந்தப்பட்ட கணினி போன்ற துறைகளிலும் இருப்பார். 3-10ஆம் இடங்களில் நட்பு வழியில் இருக்கையில் கெடுதல்களை செய்ய மாட்டார். தனுசு லக்கணத்திற்கு 7-10 கூடிய மாரகாதிபதி பாதகாதிபதி கேந்திராதிபதி எனும் நிலை பெறுவார். இந்த லக்கணத்திற்கு அவர் ஆட்சி உச்சம் பெறாமல் இருப்பது நல்லது. 3-6-11ஆம் இடங்களில் சுவடு பெற்றிருக்கும் நிலைகளில் தன் தசையில் யோக அமைப்புகளை செய்வார். மகரத்திற்கு 6-9 கூடிய 2 எதிர்நிலைகளை பெறுவார் என்றாலும் 9ஆம் பாவத்தின் பாக்கியாதிபத்துவமே மேலோங்கி இருக்கும் என்பதால் மகரத்திற்கு புதன் திசையில் பரிபூர்ண பாக்கியாதிபதியாகவே அவர் செயல்படுவார். ஆனால் 12இல் மறைந்து 6ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தி விட்டால் பாக்கியாதிபத்தியம் மறைந்து 6ஆம் இடத்து பலம் ஓங்கி தன் தசாபுத்திகளில் ஜாதகரை கடுமையான கடன் நோய் எதிரி பிரச்சனையில் சிக்க வைத்து வேடிக்கை பார்ப்பார். இந்த லக்கணத்திற்கு புதன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதோ சம்பந்தப்படுவதோ பார்ப்பதோ கூடாது. லக்கணம் 2-5-10ஆம் இடங்களில் நட்பு நிலை பெற்று தசை நடத்தும் போது யோகங்களை செய்வார். கும்பத்திற்கு 5-8 கூடியவர் என்பதால் 5இல் ஆட்சி பெற்று தசை நடத்தினால் முழுக்க நன்மைகளையும் 8இல் உச்சம் பெற்று தசை நடத்தினால் தானே குழி வெட்டி உள்ளே படுத்து கொள்வது போல தன்னைத்தானே கெடுத்து கொள்ளும் செயல்களையும் செய்வார். 8இல் சுகத்துவம் பெற்றால் வெளிநாட்டு யோகம் உண்டு.
லக்கணம் 4, 7, 9 ஆகிய இடங்களில் நன்மைகளை செய்வார். மீனத்திற்கு தனுசு லக்கணத்தைப் போலவே மரகாதிபதி, பாதகாதிபதி, கேந்திராதிபதி நிலைகளை பெறுவார் என்பதால் இவர் ஆட்சி உச்சம் பெறுவது நன்மைகளை தராது. பதிலாக 3, 6, 11ஆம் இடங்களில் நட்பு நிலை பெற்று தசை நடத்தினால் யோகங்களை செய்வார். அடுத்ததாக புதனை குரு பார்க்கலாமா என்பதை பற்றி பார்ப்போம். புதன் ஒரு தனித்துவமுள்ள கிரகம் என்பதால் சில நிலைகளில் அவரை குரு பார்ப்பது சரியான நிலை அல்ல. குரு பார்க்க கோடி நன்மை என்ற விதி எல்லா நிலைகளிலும் பொருந்தாது. ஒரு விஷயத்தில் கலப்படமற்ற அறிவுத்திறனும் நிபுணத்துவமும் முழுமையான ஞானமும் இருக்க வேண்டுமெனில் புதனை குரு பார்க்கக்கூடாது. புதன் ஆழ்ந்த சிந்தனைகளுக்கும் தெளிவான ஞானத்திற்கும் காரணமானவர் என்பதால் அவருக்கு எதிர்த்தன்மையுள்ள கிரகமான குருவின் பார்வையை புதன் பெறுவது சரியான நிலை ஆகாது. புதன் மட்டுமே ஜோதிட அறிவிற்கு ஆதாரமான கிரகமாவார். சிலர் குருவையும் ஜோதிடத்திற்கு காரணமானவர் என்று கூறுவது தவறு. குரு சாஸ்திர அறிவிற்கு உரியவர். ஆன்மீகத்திற்கு மட்டுமே குரு காரணமாவார். ஜோதிடமும் ஆன்மீகமும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு நிலையாக கருதப்பட்ட போதே இந்த காரகத்துவங்கள் குருவிற்கும் புதனுக்கும் இணைத்து சொல்லப்பட்டன. அதாவது ஆலய அர்ச்சகரே ஜோதிடராக இருந்த காலகட்டத்தில் இது சரியானது. ஆனால் தற்போது ஜோதிடம் ஒரு விஞ்ஞானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் ஆன்மீக பணிகளில் தொடர்பு இல்லாமல் ஜோதிடத்தில் மட்டுமே ஒருவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் இந்த காலகட்டத்தில் புதன் மட்டுமே முழுமையான ஜோதிட அறிவிற்கு காரணமாக அமைவார். புதனுடன் குரு சம்பந்தப்படும் நிலையில் ஒருவருக்கு முழுமையான தனித்துவமான ஜோதிட சூட்சுமங்கள் கைவராது. அதிலும் புதனை விட குரு வலுப்பற்று புதனுடன் தொடர்பு கொண்டால் அவர் ஜோதிடத்தை ஓரளவுக்கு மட்டுமே தெரிந்து கொண்டு முழுக்க முழுக்க ஆன்மீகத்தின் துணையோடு முறையான ஜோதிட ரீதியான ஜாதக பலன்களை சொல்லாமல் அருள்வாக்கு போல பலன்களை சொல்லி பரம்பொருளின் துணையுடன் அது பலிக்கவும் செய்யும் ஜோதிடராக இருப்பார். குரு வலுவிழந்த நிலையில் புதனை பார்த்தாலோ வேறு வகையில் தொடர்பு கொண்டாலோ நுனிப்புல் மேய்வதைப் போல ஜோதிடத்தை ஓரளவு தெரிந்து கொண்டு எல்லாம் தெரிந்தவர் போல் விரண்டாவாதமும் குதர்க்கமும் பேசும் ஜோதிடராக இருப்பார். இப்போது நான் சொல்வது குருவிற்கும் புதனிற்கும் உள்ள மிக நுண்ணிய வேறுபாடு என்பதால் ஒரு முழுமையான ஜோதிடருக்கு குருவின் கலப்பு இல்லாத புதபலம் அவசியம். குரு என்பது சாஸ்திர அறிவு, புதன் என்பது ஜோதிட அறிவு என்பதை பிரித்து புரிந்து கொள்வது நல்லது. இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.